ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான அதுவும் முக்கியமான வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு வந்துட்டு இருக்க கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஏகப்பட்ட கால்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்குற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, யூடியூப்பில் உன்னோட சேல்ரி எவ்வளோ, நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, இப்போ வரைக்கும் நீ எவ்வளோ சம்பாதிச்சிருக்க அப்படின்னா. ஆக்சுவலாக இந்த கொஷினை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதான்னு உண்மையாலே தெரியலைங்க. எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா தான் அந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஜூலை மந்த் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் வேணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஃபுல்லாக அந்த வீடியோ போட்டிருந்தேன் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு. ஸோ அப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆன கொஷின் தாங்க இருக்குது இது. எல்லாருமே கேட்குற கேள்வி இதுதான், நீ நிறைய சம்பாதிக்கிற போலையே, எவ்வளோ சம்பாதிக்கிற, எங்ககிட்டலாம் சொல்ல மாட்டியா அப்படின்லாம் கேட்குறாங்க. எல்லாருக்குமே நான் ஒன்று தான் சொல்லிக்கிறேன், நான் இன்னும் யூடியூப்லேருந்து சேலரி வாங்கலை. இதுதான் ஏன் அப்படின்னா, யூடியூப் வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது அப்படின்னு, எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ க்ரிட்டீரியா இருக்குதுன்னு தெரியும். ஸோ தெரியாமல் யாரையுமே போயிட்டு இந்த மாதிரி கேட்காதீங்க, தயவுசெய்து கஷ்டமும் படுத்தாதீங்க. இப்போ நான் யூடியூப் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நான் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். நான் ஒர்க் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். ஆக்சுவலாக ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா நான் ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரெக்னன்சி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா எனக்கு சப்போர்ட்டுக்கு இங்கே நம்மளுக்கு ஆள் வேணும். இங்கே ஹைதராபாத்தில் நாங்கள் செப்பரேட்டாக தான் இருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஊரில் தான் எல்லாருமே ரிலேஷன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ டெலிவரி முடிஞ்சுட்டு நான் அங்கேருந்து இங்கே வந்தேன் ஹைதராபாத்துக்கு பாப்பாவை தூக்கிட்டு. ஸோ நான் இப்போ என்னால் வேலைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ என்னால் வீட்டில் சும்மாவும் இருக்க முடியல. இவ்வளோ தூரம் நம்ம படிச்சிருக்கோமே, ஏதாவது ஒன்று ஏர்ன் பண்ணணும், சும்மாவும் இருக்கக்கூடாது. சும்மா இருந்தாலுமே நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாமே போயிடுமே அப்படின்னு தான் நான் ஒரு நாளுமே யோசிச்சுட்டே இருந்தேன். பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படின்னா அதுமா செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ யூடியூப்னால் உங்களுக்கே தெரியும், இது நம்மளா ஸ்டார்ட் பண்ணுறது தான். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுங்க. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், அவருமே பர்மிஷன் கொடுத்தாரு. நல்ல கண்டென்ட்டாக போடு, நல்ல டீசெண்டாக போடு அப்படின்னு தான் அவர் சொன்ன ரூல்ஸ் எனக்கு. அதுக்கப்புறமா நானுமே ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஓப்பனாக சொல்லணும்னா இதை ஃபுல் டைமாக இப்போ பண்ணலை, பார்ட் டைம் மாதிரி தான் பண்ணுறேன். ஏன்னா என்னால் பேபியை வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வீடியோவை எடுப்பேன், எடிட் பண்ணுவேன், போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்படி தாங்க போயிட்டுருக்கு. யூடியூபராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு சப்ஸ்கிரைபரை நம்ம கொண்டு வர்றது எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு. ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபரை கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். ஒரு வீடியோவை எந்த ஆங்கிளில் எடுக்கணும்னு முதல்ல பார்க்கணும். இந்த சைடில் வைக்கணுமா, அந்த சைடில் வைக்கணுமா, எந்த சைடில் வச்சா நம்மளுக்கு கரெக்டான வியூ கிடைக்கும். ஸோ இப்படிலாம் இருக்குது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவை எடுத்து, அதுவும் எடிட்டிங் பயங்கரமான ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ எடிட்டிங் பண்ணிவிட்டு அதை கரெக்டான டேக்ஸு, டைட்டில் இதெல்லாம் கொடுத்து நம்ம ஒரு போஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமாங்க? ஒரு வீடியோ போடுறதுக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஸோ யூடியூப்பில் நம்மளுக்கு எடுத்தோடனே சேலரியை கொடுத்துட மாட்டாங்க. நான் இப்போ தான் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்குங்க. மானிட்டைசேஷனுன்ற ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் நான் எப்போ ரீச் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் நான் ரீச் பண்ணணும். என் சேனலுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள், பெரிய பெரிய வீடியோஸ் நான் போடுவேன், லாங் வீடியோஸு. அதுக்கெலாம் எனக்கு வியூஸே போகாது. ஓப்பனாக நான் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு வேணால் என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே 400, 300, 100. அதுவும் இப்போது லாஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 வீக்ஸாக எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, வியூஸே போகலை. வெறும் 40-50 வியூஸ் தான் போகுது லாங் வீடியோஸ்க்கு. நான் எந்த அளவுக்கு எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு போடுறேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் அவ்வளோ வியூஸ் டவுனாக தான் போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே எனக்கு நல்ல வியூஸ் போன மாதிரி தான் இருந்துச்சு. 500, 400, 300 அப்படிலாம் போட்ட உடனே. ஆனால் இப்போ இந்த 2 வாரமாக ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி தான் நிலமை போயிட்டுருக்கு. நான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணணும். இப்போ தான் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கேன். அது ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா முடிஞ்சிருச்சு. இன்னும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் நான் ரீச் பண்ணணும். அப்புறம் மானிட்டைசேஷன் இருக்குது, அப்புறம் ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது.
ஸோ நான் இன்னும் யூடியூப் சம்பளம் வாங்கலை. இதுதான் உங்கள் கேள்விக்கான பதில். அப்படி வாங்கினா உங்கள்கிட்ட நான் போய் சொல்லாமல் இருப்பேன்? நான் சொல்லுங்கள். நான் வாங்கினா கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன். மானிட்டைசேஷன் ஆகும்போது கூட வேணும்னா ஒரு வீடியோ போடுறேன். இன்னும் எனக்கு மானிட்டைசேஷனே ஆகலை. அதுலேயும் ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. யூடியூப்பு வந்து நம்மளுக்கு சும்மா ஒன்றையும் பணத்தை எடுத்து தந்துடாதுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பணம் கிடைக்கும். நம்ம கஷ்டப்படாமல் நம்மளுக்கு சும்மா ஒன்றையும் பணத்தை வந்து கொடுத்துட மாட்டாங்க. அது மாதிரி தான் இந்த யூடியூபுமே. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் ஒரு அடி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நிறைய அடி எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து சம்பாதிச்சிட்டிங்களா, யூடியூபர் ஆகிட்டேன் அப்படிலாம் கமெண்ட்ஸ் போடுறீங்களா? ஸோ ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஸோ இந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்கணுன்னாலும் கேளுங்க, அதுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் யூடியூப்பில் சம்பளம் இன்னும் வாங்கலை. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே, டேக் கேர்.